கம்யூனிசம் தோழர், கம்யூனிசம்னா என்ன? கம்யூனிசம்னா நம்ம பசங்களுக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி வேற ஒருத்தவங்களோடது. நான் கத்தி பண்ணலக்கா, எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இதை விட டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா கதிரன் சொல்லுவான். இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு அடிப்படை விஷயங்கள்லாம் என்னன்னா தண்ணி, சாப்பாடு, ட்ரெஸ், அந்த மாதிரி. இப்ப அதெல்லாம் தேவைப்படுதுல. இப்ப அதே மாதிரிதான் வந்து அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கட்டும், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னு பார்த்தா கம்யூனிசம் அப்படிங்கிறது. இப்ப கம்யூனிசம் அப்படிங்கிறாலே வந்து எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா பார்க்கணும் அப்படிங்கறதுதான் வந்து கம்யூனிசம் அப்படிங்கிறது. இது வந்து எப்படி வந்து ஒரு மனுஷனுக்கு தேவையானது சாப்பாடு, தண்ணி, இருக்க இடம், படிக்க படிப்பு, வேலை பார்க்கறதுக்கு எல்லாமே இதெல்லாம் தேவைப்படுதுல. அதே மாதிரிதான் வந்து கம்யூனிசம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருந்துச்சுன்னா ஒரு சமத்துவம் அது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருந்துச்சுன்னா இப்ப நான் ரீசெண்டா நடக்குதுல போரு, ஜாதி சண்டை, அது மாதிரிலாம் நடக்குதுல, இது மாதிரிலாம் எல்லாமே வந்து குறைஞ்சிரும். இன்னொன்னு என்னன்னா இப்ப நீங்க கோயிலுக்கு போறப்ப வந்து ஒரு 5 பேரோட வந்து கோயிலுக்கு போற உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கிறப்ப வந்து சாப்பாடு வந்து போடுறாங்க. அங்க போடுறப்ப ஒரு 4 பேருக்கு தான் சாப்பாடு இருக்கு, பாக்கி இது தீந்துருச்சு. அப்ப நீ என்ன பண்ணுவ? அந்த நேரத்துல ஷேர் பண்ணிப்பல. இப்ப அதே இடத்துல வந்து அதே 5 பேர் போறீங்க, 5 பேருக்குமே சாப்பாடு கிடைச்சிட்டு, ஆனா ஒருத்தவங்க யாருன்னே தெரியல, அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல வந்து சாப்பாடு இல்ல, அந்த அவங்க தட்டுல மட்டும் சாப்பாடு இல்ல. அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணுவ? யாராவது சாப்பாடு கொடுத்துட்டு நாங்க 4 பேர் ஷேர். இதுதான் வந்து கம்யூனிசம். இப்ப வந்து கம்யூனிசம் அப்படிங்கிறது வந்து இப்ப எதுல ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா வந்து ஸ்டார்டிங்ல வந்து நம்ம வீட்லயேதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப வந்து இப்ப வீட்டுல இருந்தனா இப்ப வந்து நம்ம அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கேன். இப்ப ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 5 வயசு 5 குழந்தை இருக்குன்னு வச்சுக்க. 5 குழந்தை இருக்கு. அதுல வந்து அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுப்பாங்க, 2வது பிறந்த குழந்தைக்கும் பால் கொடுப்பாங்க, அது மாதிரி 5 குழந்தைக்கும் பால் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தைக்கு இது வந்து என் முத குழந்தை, நிறைய கொடுப்பேன். 4வது பிறந்த குழந்தைக்கு வந்து கம்மியா கொடுப்பேன். அப்படிலாம் தர மாட்டாங்கல்ல. சரி, இது தெரியுதா? இது வந்து ஒரு அம்மால இருந்தா ஸ்டார்ட் ஆகுது பேரு. எல்லாருக்குமே வந்து எல்லா குழந்தைங்களும் எனக்கு முக்கியம், எல்லாருக்கும் நார்மலா கொடுக்குறாங்களா? சரி, இதுதான் வந்து கம்யூனிசம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிசம் வந்து உலக அளவுல அதிகமா பேசப்பட்டது அதனாலதான் காரல் மார்க்ஸ் அப்படிங்கிறதுனாலதான். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா வந்து நம்ம வந்து மே 1ஆம் தேதி அஜித் பர்த்டே, அது வந்து நம்ம சம்பந்தமே இல்லாம அஜித் பர்த்டேன்னு போடுவோம். இன்னொன்னு வந்து உழைப்பாளர் தினம்னு நம்ம வந்து போடுவோம்ல, அது வந்து எதுக்கு போடுறோன்னே தெரியாது நம்மளுக்கு. வேலைக்காரன் பாட்டை போட்டு வேலைக்காரன்னு போடுவோமா? அது வந்து எதுக்காகனா வந்து அதுக்கு பின்னாடியே வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. மே 1ஆம் தேதி. அப்ப வந்து எப்பன்னா 1823. அப்ப வந்து ஏன்னா அங்க வந்து நியூயார்க்கு பிரிட்டோனியா அப்படிங்கிற ஒரு ஊரு. அங்க வந்து உழைப்பாளர்கள்லாம் இருப்பாங்க, ஃபேக்டரி. அங்க வந்து என்ன ஆகுனா வந்து ஒரு 12 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து நிறைய உழைப்பாளர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. எங்களுக்கு வந்து 10 மணி நேரம் கம்மி பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கம்மி பண்ண மாட்டாங்க. அப்புறமா 1848 அப்போ வந்து மறுபடியும் வந்து பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, புரட்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதையுமே வந்து அவங்களுக்கு வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. 12 மணில இருந்து 10 மணி நேரமா கம்மி பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா காரல் மார்க்ஸ் என்ன பண்ணுவோம், ஒரு பிரகடனம், ஒரு புக்கு மாதிரி வெளியிடுவாரு. அவர் வெளியிட்டு இப்போ வந்து உழைப்பாளர்கள்லாம் வந்து இத்தனை மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், இத்தனை மணி நேரம் தான் இருக்கணும். அதுல இன்னொன்னு என்னன்னா வந்து மனுஷன் வந்து ஆதி காலத்துல இருந்தானே, ஆதி காலத்துல இருக்கிறப்ப வந்து அவன் வந்து பொது உடைமையாதான் இருந்தான். பொது உடைமைனா வந்து எல்லாருக்குமே ஈக்குவல். எப்படின்னா அவன் வந்து வேட்டையாடுறது அவனுக்கு எதுவுமே தெரியாது. வேட்டையாடுறது, சாப்பாடு பறிச்சு கொடுக்கறது, அது மாதிரிதான் இருந்தான். நாகரிகம் வளர வளர வந்து ஒரு பக்கம் வந்து நல்லதும் ஆரம்பிச்சிச்சு, ஒரு பக்கம் வந்து கெட்டதும் இருந்துச்சு. எப்படின்னா வந்து குடுக்குறேன்னு வச்சுக்க, அது கரெக்டா சம்பளம் கொடுக்குற, கரெக்டான நேரத்துக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்க. அது ஃபர்ஸ்ட் வந்து மனுஷன்லாம் வந்து ஆதிவாசியா இருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் வந்து பொது உடைமையா தான் இருந்துச்சு. எப்படின்னா அவங்க எல்லாம் வந்து வேட்டையாடிக்கிட்டு
நான் தான் பெருசா பெரியவன் தான் சின்னவன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே வேட்டையாடினானுங்க, எல்லாருமே அவங்களுக்கு தேவையான இதை பண்ணிட்டு இருந்தாங்க. நாகரிகம் வளர வளர ஒரு பக்கம் நல்லதும் உருவாகுச்சு, ஒரு பக்கம் கெட்டதும் உருவானுச்சு. எப்படின்னா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. விவசாயம் தொழிற்சாலைலாம் ஆரம்பிக்கிறப்பதான் வந்து இங்க வந்து முதலாளி தொழிலாளி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ஃபேக்டரி உருவாக்குற உங்க சொந்த காசுல நீ அதை வச்சு ரன் பண்ண முடியுமா? நீ மட்டும் ரன் பண்ண முடியுமா? அப்படி முடியாது. அதுக்கு வேற வகையில லேபர்ஸ் எல்லாம் வேணும்ல. இங்கதான் வந்து முதலாளி தொழிலாளின்னு உருவானுச்சு. இது நல்ல விஷயமா இருந்தாலுமே வந்து இப்போ நீ வந்து என்ன பண்றனா லேபர்ஸ்க்கு வந்து எல்லாமே கரெக்டா சம்பளம் இருக்கு. இப்போ வந்து ஒரு தொழிலாளிக்கு வந்து ஒரு பால் பாக்கெட்டு பிஸ்கட் இதெல்லாம் வாங்க ஒரு 100 ரூபா ஆகுது. ஆனா நீ சம்பளமே 50 ரூபா தான் தர. இது கரெக்டா? அது கரெக்டா இதாவாதா? இதேதான் வந்து கார்ல் மார்க்ஸ் அந்த இதுல சொல்லுவாரு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கும் அவன் அன்றாட சம்பளம் கொடுக்குறீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில வந்து பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கணும். பிளஸ் வந்து இப்போ வந்து ஒரு 100 ரூபாய்க்கு செலவு போனுச்சுன்னா ஒரு 50 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்பதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையும் இது குடும்பத்தையும் இது பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா வந்து ஒரு 12 மணி நேரம் வேலை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேலை பார்க்கறத தாண்டி அவன் வந்து பர்சனல் லைஃப்குள்ளேயும் போகணும். அதுக்கு நேரம் வேணும்ல. அதுக்காகயாச்சும் நேரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 1886 வந்து மறுபடியுமே ஒரு புரட்சி பண்றாங்க. இதே லேபர்ஸ் தான் எனக்கு வந்து நேரத்தை கம்மி பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா வந்து இது வந்து வன்முறையா மாறுது. இதுல வந்து நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க மே 1ஆம் தேதி. அதுக்கப்புறமா அடுத்த வருஷமே என்ன சொல்றாங்கன்னா தொழிலாளர்கள் எல்லாமே வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு நாளை வந்து எங்களுக்கு வந்து லேபர்ஸ் டேவா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விடுதலை படத்துல பாத்திருக்கியா? அதுல ஒரு சீன்ல வந்து விஜய் சேதுபதி வந்து ஃபேக்டரி ரைஸ் மில்ல வந்து வேலை பார்த்துப்பான். அந்த கரும்பு தொழிற்சாலை அதுல போயிட்டு புரட்சி பண்ணுவோம் நமக்கான இது அந்த இதுலதான் அந்த படமே வந்து கம்யூனிஸ்ட் அந்த எப்படி வந்து தொழிலாளி வந்து இதானாரு அந்த தொழிலாளி வர்க்கம். அப்புறமா வந்து இவங்க லேபர்ஸ் உள்ளவங்க அவங்க படுற கஷ்டத்தை பத்தி சொல்றது ஒண்ணுதான் அது. அதுக்கப்புறமா தான் அடுத்த வருஷம் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வந்து விடுமுறை வேணும் அப்படின்ட்டு. இது வந்து இந்த மே 1ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து நீங்க வருஷமா வந்து இந்த விடுதலை அது பேர் என்ன விடுமுறை நாளா வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது வந்து உலக அளவுல போயிட்டு தமிழ்நாட்டுல எப்போ வருதுன்னா 1923 வந்து மெரினாவில வந்து ஒருத்தர் அப்பதான் இது மே தினமே கொண்டாடி இருப்பாரு. அவர் யாருன்னா சிங்காரவேலர் அப்படிங்கிறவரு. அந்த மெரினா பீச்சில ஒரு சிலை பார்த்திருக்கேன். மெரினாக்கு ஒரு கருப்பு கலர் ஸ்டாச்சு இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு இழுத்துட்டு போறாங்க. அந்த ஸ்டாச்சு பாத்திருக்கியா? அந்த இது வந்து அது அவர் கொண்டாடினதுதான். அது வந்து தொழிலாளிக்கான ஒரு ஸ்டாச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1923 சிங்காரவேலர் அப்படிங்கறத கொண்டாடி இருந்திருப்பாரு. இதனாலதான் வந்து நம்ம வந்து மே தினமே கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா இதனாலதான் கொண்டாடி இருக்கோம். ஸோ அது இதுல இருந்து எனக்கு வந்து கம்யூனிசம் அப்படிங்கிறது வந்து யார் மூலியமா வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேக்குவேரா அப்படிங்கிறவரால தான். அவர்னாலதான் எப்படின்னா வந்து சேக்குவேரா அப்படிங்கிறவர் வந்து ஆனா ஃபர்ஸ்ட் உலக அளவுல வந்து கம்யூனிசம் அப்படின்னு சொன்னாலே வந்து கார்ல் மார்க்ஸ் தான். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது வந்து சேக்குவேரா தான். ஏன்னா அவர் வந்து ஒரு புரட்சியாளர். அவரு கிட்ட வந்து நிறைய பணம், அவருக்கு ஒரு கோடீஸ்வரர் மாதிரிதான். அவரு டாக்டராகவும் இருந்தாரு. அவர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தாரு. ஆனா இந்தியாவில வந்து பார்த்தோம்னா தலைவர்கள்ல நிறைய பேரே வந்து ஏழ்மையா தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காமராஜரா இருக்கட்டும். அவங்க எல்லாம் வந்து ஏழ்மையா தான் இருப்பாங்க. ஆனா வந்து சேக்குவேரா அப்படி கிடையாது. ஒரு பணக்காரரு. அவர் நினைச்சிருந்தா அவர் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்திருப்பாரு. அவர் சின்ன வயசா இருக்கும் போதே ஆஸ்துமா அவனால பாதிக்கப்பட்டோம். ஆஸ்துமானா நுரையீரல் அந்த மூச்சு திணறல் வரும்ல, அந்த இதனால அது வந்து கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு அதெல்லாம் தாண்டி வந்துட்டு அதுக்கப்புறமா டாக்டராவும் ஆயிடுவாரு. டாக்டர் ஆனதுக்கு அப்புறமா இதோட விட வேண்டியதானே. அதுக்கப்புறமா சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரு, இதுக்கு போவாரு கியூபால தான். அங்கதான் அவர் வந்து புரட்சி வந்து ஆரம்பிக்குது. கியூபால வந்து அங்க மக்களுக்காக புரட்சி பண்ண ஆரம்பிப்பாரு. புரட்சி பண்ணி எதுனா போய் இப்போ வந்து யூஎஸ்ஏ இருக்குல்ல, அமெரிக்கா, அது எவ்வளவு பெரிய நாடு. அந்த நாடை எழுத்தே நிப்பாரு. அதுக்கப்புறமா அந்த புரட்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெக்சிகோல வந்து இன்னொருத்தர் அவர் மீட் பண்ணுவாரு. அவருக்கு யாருன்னு பார்த்தா ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படிங்கிறாரு. அவர் தான் வந்து ஃப்ரெண்டு மாதிரி புரட்சி பண்றதுக்கு வந்து இதா இருந்திருப்பாரு. அது மாதிரி இருந்திருப்பாரு. அவர் கூட வந்து அதுக்கப்புறமா அவர் கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்போ இன்னும் என்ன ஆகுனா மறுபடியுமே வந்து பொலிவியாவுக்கு போவாரு. அங்க போயிட்டு அங்கேயுமே புரட்சி பண்ண ஆரம்பிப்பாரு. இப்ப வந்து அங்க ஒரு போர் எல்லாம் நடத்துவாங்க அமெரிக்கா வைத்து. இப்ப வந்து ஒரு போர் நடக்குது. அங்க வந்து நீ எத்தனை பேரை கூட்டிட்டு போவ?
அதுக்கு தகுந்த ஒரு மாதிரி ஒரு ஒரு 200 அப்படி சொல்றது அதிகமா ஒரு 1000 2000 1000 1 லட்சம். ஆனா இவங்க வந்து போர் வந்து ஒரு 82 பேர் தான் கூட்டு போனாங்க. வெறும் 82 பேர். ஒரு நாட்டு அமெரிக்காவே எதிர்த்து 82 பேர் தான் 82 பேர் தான் போனாங்க. அதுலயும் தொடர்ந்து இது அப்ரோச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, எல்லாமே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அது வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் என்ன ஆனிச்சு, இதுல சேக்கரா ஒரு கட்டத்துக்கு மேல புடிச்சிருவாங்க. புடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கட்டடத்துல வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. அடைச்சு வச்சுக்கிறப்ப ஒரு நைட்டு நேரத்துல அடுத்த நாள் சேக்கராவை கொல்ல போற நேரம், நாளைக்கு காலைல கொல்ல போறாங்க, இன்னைக்கு நைட்டு ஒரு டீச்சர் வந்து அவங்க வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுக்கறப்ப அந்த கட்டடம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். அப்ப வந்து என்ன சொல்லுவாரு, இந்த கட்டடம் வந்து என்ன கட்டடம் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப உன்னை அடைச்சு போட்டிருக்காங்க, அந்த கட்டடத்தை பார்த்துக்கிட்டோன்னா நீ என்ன நினைப்ப, அந்த கட்டடத்தை பார்த்துட்டு சரி எப்படி இருந்தாலும் நம்மள சாவடிக்க போறாங்க, இவனுங்களுக்கு ஏன் நல்லது பண்ணிக்கிட்டு அப்பெல்லாம் நான் நினைக்க மாட்டேல. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, நான் இந்த போட்டியில மட்டும் வின் பண்ணிட்டேன்னா இங்க உள்ள இந்த ஊர் மட்டும் இல்லாம நான் வந்து உலகம் ஃபுல்லாவே வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வந்து கட்டி தரேன். சோ தெரியுதா, இது வந்து நம்ம வந்து எதிரியா இருந்தாலுமே வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். அவங்க நாட்டுக்கு வந்து இது படிப்பு இருக்கு, ஆனா இந்த நாட்டுல வந்து படிப்பு இல்லையே, சோ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். சோ இதுதான் வந்து கம்யூனிசம். அதுக்கப்புறமா நான் ஸ்கூல் காலேஜ்லாம் நான் கட்டி தரேன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் இவர் முடிஞ்சிருச்சு. அவர் கொலை பண்ண போறப்ப அவ வந்து துப்பாக்கியை வந்து ஷூட் பண்றதுக்காக ஒருத்தன் வரான். அப்ப அவன் பார்த்த உடனே வந்து அப்போ வந்து சேக்கர் அப்படின்னா வந்து புரட்சி அடைஞ்சவன பயப்படுவாங்கல்ல. அப்ப வந்து இப்ப ஷூட் பண்ணாங்கன்னா தைரியமா தானே இருக்கணும். அப்படியே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த ஒரு இது சோல்ஜருக்குமே வந்து ஒரு மோட்டிவேட்டா இருந்திருக்காரு. எப்பனா நீ வந்து கொல்ல போறது வந்து சேக்குவரன்னு நினைக்காத, ஒரு சாதாரண மனுஷனை நினைக்க போற மோட்டிவேட் பண்றாரு. மோட்டிவேட்டரா இது பண்ணிட்டாரு. நீ பயப்படாம நீ பாட்டுக்கு சுடு, சேக்குவர யாராலுமே கொல்ல முடியாது, நீயா வந்து கொல்லு, யாரோ ஒருத்தவங்க கொல்ற மாதிரி கொல்லு அப்படின்னு இருக்காரு. அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கொண்டுட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, இவரை வந்து கியூபாவுடைய அந்த பேங்கோடைய தலைவரா மாத்துவாங்க. ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு இது வேணாம், நான் வந்து அந்த இது ஆர்கியாலஜிஸ்ட் இருக்காங்களே அந்த தலைவரா மாறிக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னு கேட்கும்போது, நான் வந்து பூமிக்குள்ள வந்து வரலாறு வந்து புரிஞ்சு கிடக்கு, நான் அது வந்து தோண்டி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கம்யூனிசம். இப்போ வந்து எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கறதுதான். இப்போ வந்து இன்னும் சொல்ல போனா வந்து கோயில் எல்லாம் இருக்குல்ல, கோயிலுக்குள்ள வந்து சில கோயிலுக்குள்ள எல்லாம் வந்து உள்ள விட மாட்டாங்க, கருவறைக்குள்ள எல்லாம். ஆனா வந்து அதுவே தப்புதான். ஏன்னா வந்து பூசாரியும் மனுஷன்தான், நம்ம வெளில கும்புற எல்லாம் நம்மளும் மனுஷன்தான். ஆனா அவர் மட்டும் தான் போகணும்னு நினைப்பாங்க, நம்ம எல்லாம் போக கூடாது. இன்னொன்னு என்னன்னா, சில கோயில்ல எல்லாம் வந்து அது என்னன்னே தெரியல, அதான் அது தப்புதான். அது இன்னொன்னு இப்படி வேணா இருக்கலாம், யாராச்சும் வந்து உள்ள வந்து திருடிட்டு போயிடலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனா அது கூட சரி ஓகே அப்படின்னு விட்டுறலாம். இன்னொன்னா, இப்போ ஒரு பெரிய பெரிய கோயில் எல்லாமே வந்து தனியா ஒரு லைன், இப்போ வந்து 100 ரூபா கொடுத்தனா சீக்கிரமா கோயில் சாமியை பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, விஐபி டோக்கன் அப்படின்ட்டு. அதெல்லாம் தப்பு. ஏமா இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, தனியா கூட்டத்துல வராங்க, இவங்க மட்டும் தனியா போனாங்கன்னா காசு கொடுத்து போறாங்கன்னா அப்ப யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க? சோ எல்லாருமே நடத்தாங்கன்னா ஈக்குவலா நடத்தினா ஓகே. ஆனா வந்து இவங்க என்னன்னா, ஒரு காசு இப்போ 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா இவங்க முன்னாடி போலாம், இப்ப காசு உள்ளவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது வந்து தப்பு. சோ இதுதான் வந்து கம்யூனிசம். இப்ப நீ சொல்ல கம்யூனிசம்னா இப்ப உனக்கு என்ன புரிஞ்சுட்டு இது வரைக்கும் சொன்னதுல? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதுதான் இப்ப இதுக்கு சொன்ன இவ்வளவு நேரம், இதுவே வந்து நான் சொன்னதுல வந்து ஒரு 2% கூட இருக்காது. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இன்னும் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தா, இப்போ கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே வந்து கட்சி அப்படின்னு தான் நினைப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி, இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு தான் நினைப்பாங்க எல்லாருமே. ஆனா இது கட்சி கிடையாது, இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்குமே இருக்கணும். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ வந்து திருக்குறளை படிச்சா வந்து ஒரு மனுஷன் வந்து அவன் வாழ்க்கையில வந்து என்ன நான் எப்படி எப்படி இருக்கணும் அப்பெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஆனா அதை விட வந்து இப்ப வந்து பெரியாரை பத்தி சேக்குவரா, அம்பேத்கர், இவங்க 3 பேரை பத்தியுமே தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஒரு மனுஷன் வந்து நல்ல வாழ்க்கைய வாழ்வான். இப்ப எப்பன்னு வச்சுக்க, இப்ப வந்து நீ பெரியாரை பத்தி தெரிஞ்சுட்டேன்னு வச்சுக்க, அவங்க இப்ப நீ எந்தெந்த இடத்துல வந்து எப்படி எப்படி இருக்கலாம், ஒரு பகுத்தறிவு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து உன்னோட பார்வை வந்து அறிவு சார்ந்த ஒரு பார்வையா இருக்கும். இப்ப நீ சம்பந்தமே இல்லாம போயிட்டு நீ கடவுளை கும்பிடுறதோ, சம்பந்தமே இல்லாம
போயிட்டு வாசல்ல கோலம் போடுறது. ஆனா கோலம் போடுறதுக்கு வாசல்ல வேப்பமரத்தை வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. ஆனா ரீசனே இல்லாம நீ ஏன் எதுக்கு பண்றோம் என்னத்துக்கு பண்றோம் அப்படின்னு யோசிச்சு பண்ணுவேன். பெரிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒன்ன சார்ந்து ஒன்ன பத்தியும் வீட்டுக்குள்ள நல்லாதான் இருக்கும். இதுவே வந்து நீ அம்பேத்கரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், படிப்பு எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியம். ஆனா வந்து அவரே வந்து கஷ்டப்பட்டு படிச்சாரு. அவர் ஈஸியா பார்த்தாலும் இப்போ படிப்பு ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு மாத்தோம் அப்படின்ட்டு இன்னும் நிறைய படிக்கணும்னு தோணும். அதுவும் உன்னோட நல்லதுக்கும் ஒரு சந்ததிக்கும் தான் இதா இருக்கும். சேகோராவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகத்துல உள்ள எல்லாருக்குமே நல்லாதான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ட்டுனாலே வந்து இங்க போர் சண்டை இது எல்லாமே முடிஞ்சிடும். இதுதான் வந்து கம்யூனிசம்.